ஒரு நைட்டு அவங்களோட ஐபிஎல் மேட்ச் இடையில கேப் ஆன டைமில் வி ஷாட் பண்ண நைட். ஸோ ஆர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட்லி ட்ரெயினோட ஒர்க். ட்ரெயினில் இன்டீரியரில் பயங்கர டீட்டெயில் தேவைப்பட்டது. ஆல் த பேடிங் லீடிங் மார்க் வண்டி ஒரு டேம் உடச்சிட்டு வருது, அது கம்ப்ளீட்டாக மினியேச்சர் இன்க்ளூடிங் த டேம். இது ஒரு ஆர்ட் டைரக்டரோட டிசைன். One more thing I wanted to say, art department plays an integral part in the cinema. Firstly, congrats GO.A.T. நான் ரொம்ப நாளாகவே நீங்கள் ஆர்டிஸ்ட்னு நினச்சிருந்தேன் சார். இந்த ஜிவிஎம் படம் பார்த்து ஏன்னா கடைசியாக உங்ககிட்ட இருந்தபோது அந்த பொண்ணு காணா போயிருக்கா அப்படின்ற மாதிரி எவ்ரி டைம் ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் வேட்டையாடு விளையாடு ஐ தாட் மிஸ்டர் ரஜீவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் போல அப்படின்னு. பட் ஒன் திங் தட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் பிஃபோர் வி கெட் இன் டு GO.A.T. கௌதம் மேனன் படங்கள் வர வரைக்குமே அந்த ஒரு கிளாஸியான ஒரு கான்டெம்பரரி இப்படி ஒரு 5-star ஹோட்டலில் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து தமிழ் படங்களில் பார்க்கவே இல்லை. ஸோ ஐ வாண்ட் யூ டு டெல் மீ ஹவ் யூ ஸ்டார்டட் ஆஃப் சார். இந்த லோயலாலேருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு எப்படி ஆர்ட் டைரக்டர், ஏன்னா GO.A.T பொறுத்தவரை யூ ஆர் த ப்ரொடக்ஷன் டிசைனர், பெரிய ஸ்கேல், பெரிய கன்வாஸ், பிக் ஃபில்ம்ஸ், யூ டன் சம் வெரி ஸ்டைலிஷ் ஃபில்ம்ஸ், பாடி ஆஃப் ஒர்க்கில் கண்ணாப்பின்னா படங்கள் இருக்குது. பட் why art direction and how did this whole thing start off? Hi, first. So, when I wanted to do something in life, எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது. And my dad used to hate cinema. சினிமாக்காரங்களாம் வரல, செட் ஆக மாட்டாங்க, doesn't work with him. So, I joined an agency, காலேஜ் முடிச்சுட்டு அட்வர்டைசிங் ஏஜென்சி வந்து அங்கே ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன், ஃபினிஷிங் ஆர்டிஸ்டாக. ஐ யூஸ் டு பெயிண்ட், ஐ யூஸ் டு ட்ரா ரியலி வெல். ஸோ இந்த ஃபினிஷிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆர்ட் டைரக்டர் சொல்கிற கலர்ஸ்லாம் எனக்கு செட்டே ஆகலை. ஸோ ஒரு 2 மாதத்தில் விட்டு வந்துட்டேன். சம் பட் மைண்ட் செட். அண்ட் ஐ யூஸ் டு ஸ்டாமர் அலாட். ஐ ஸ்டில் ஸ்டாமர். பயங்கரமான ஸ்டாமரிங் இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது நம்ம சொல்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல எடுபடலன்னு விட்டுட்டேன். So one of my friend referred me to a documentary filmmaker, Chetan Shan சொல்லிட்டு, still around. நிறைய பண்ணியிருக்காரு, வந்து ஜூஸ் ஆஃப் கொச்சின் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவர்கிட்ட ஒரு 6 months ஒர்க் பண்ணும்போது தான் அவர் சொன்னார், உங்களுக்குலாம் ஜென்மத்தில் டைரெக்ஷன் வராது, பிகாஸ் யூ லுக்கிங் அட் ஒன்லி ஆர்ட். பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, என்ன ப்ராப் வைக்கலாம், என்ன ரெடி பண்ணலாம், இது மாத்திரம் தான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ லைன். But I was happy with him, and he also liked me a lot. அவர் என்னை குட்டி பத்மினி கிட்ட கொண்டே சேர்த்தார். அப்போது சீரியல்ஸ் were being done 91 அப்படி நிறைய சீரியல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. 91 காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாளில் நிறைய சீரியல் ஒர்க்லாம் நடந்தது. அப்போது சங்கர்ஷ்னு ஒரு ஹிந்தி சீரியல் வரும், முந்தி அவங்க குட்டி பத்மினிலாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆக்டர்ஸு இப்போது இருக்கிற இதில் வந்து பெரிய பெரிய கேமராமேன்ஸ்லாம் அப்போது தே யூஸ் டு டூ சீரியல்ஸ் லைக் மணிகண்டன், ரவிகே சந்திரன், இவங்க எல்லாரும் நிறைய பேர், நிறைய டைரக்டர்ஸும் அப்போ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஈச் எபிசோடு ஒரு டைரக்டர் மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர். ஒன்றும் இது இல்லை. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் வாட் ஆர்ட் டைரக்ஷன் வாஸ் மேட் அண்ட் ஆர்ட் ஃபார் வாட் எவர் ஐ குட் டூ. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. சின்ன சின்ன ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரவிகே சந்திரன் ஒன்று ஷூட் பண்ணும்போது செட் இந்த மாதிரி சாபுன்னு சொல்லி ஒருத்தர் இதுக்கு ஆட் பண்ணுறாரு. அவர் இப்போ வந்து படம் பண்ண போகிறாரு, அவருக்கு பார்த்துக்க யாரும் இல்லை, லாட் ஆஃப் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது போய் ஒர்க் பண்ண. அங்கே போய் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணல. அவர் வேலை மட்டும்தான் பண்ண முடியுது, என்னோடய வேலை பண்ண முடியல. நிறைய ஆட்ஸ் பண்ணுவோம், ராஜீவன் இதெல்லாம் எக்கச்சக்க ஆட்ஸ் பண்ணுவோம். கண்டினியூ டே அண்ட் நைட் ஒர்க். இல்லை தமிழ்நாட்டில் சென்னையில் தான். இங்கே அதே அந்த ராஜீவ் மேனன் அந்த ஆட் வேவ், ரவிகே சந்திரன் இந்த டைட்டில் தானே சார் பாம்பே லெவல் ப்ரொடக்ஷன் சென்னையிலே பண்ணுவோண்டா அப்படின்ற வேவும் அப்போ தானே சார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹவு டிட் யூ கைஸ் கிராக் இட்? ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கில் மும்பை சீனை சென்னையில் பண்ணுவோண்டான்ற மாதிரி. அப்போது அவ்வளோ ஆட் ஃபிலிம்ஸ் நடக்கும், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஆட் ஃபிலிம்ஸ் நடக்கும், பெரிய பெரிய ஆட் ஃபிலிம், பிக் பட்ஜெட். இன்ஃபேக்ட் ஏவிஎம் ஸ்டுடியோலலாம் ஆல் த ஃப்ளோர்ஸ் யூஸ் டு பி புக்ட் ஆன் ஆட் ஃபிலிம்ஸ் ஒன்லி. சினிமாஸ் அங்கங்கே தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் நானே 4 ஃப்ளோரில் வேலை நடந்துட்டு இருந்தது. அப்போ உள்ள வந்து தர்ணி சாருக்கு ஆஃபீஸ் இருந்தது. ஒரு வாட்டி தர்ணி சார் என்னடா எல்லா ஃப்ளோரும் எடுத்துகிட்டு அப்போ நாங்கள் எங்கே போகுதுன்னு கேட்டிருக்காரு. லெஜெண்ட். இன்ஃபேக்ட் காலேஜில் வந்து தர்ணி சாரோட ஆளுங்க தான் எங்கள் காலேஜில் வந்து இந்த
பிளேக்கெல்லாம் ஸ்டேஜ் போடுவாங்க. அப்புறம் அந்த கல்ச்சுரல்ஸ்க்கெல்லாம் ஸ்டேஜஸ் அண்ட் ஆல் டெக்கோஸ் கட் அவுட்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கேட்ட பேர் தான் பொட்டா தரணி. அவரை பார்த்ததில்ல, பட் அவரோட ஆளுங்க தான் நிறைய பேர். குமாரியம்மா அந்த மாதிரி த லாட் ஆஃப் ஆர்ட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிம் யூஸ் டு கம் அண்ட் ஒர்க். அவங்க அப்புறமேல்ட்டு வந்து என்கிட்டயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஸோ இவங்கள பார்த்து தான் ஐ நியூ அபவுட் திஸ். ஸோ யூ டோன்ட் நோ எனிபடி. ஸோ இவங்க குட்டி பதன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதுக்கு போனேன். அதுக்கு போயிட்டு ஒரு 2 months இருந்துட்டு வந்துட்டேன். ஐ ஜஸ்ட் குடன்ட் கோப் வித் போத். வெளியே வந்து தென் வாட் டு டூன்னு சொல்லும்போது அதர்மம்னு ஒரு படம், மணிகண்டன் கேமராமேனும் ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்ஷன், சந்திரமோகன் நாகு, இவங்கள எல்லாமே அங்கே தெரியும் இந்த வைஷ்ணவியில். ஸோ அவங்க வந்து நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ இந்த கார்டு இஷ்யூ அது இதெல்லாம் இருந்தது. அப்போது மணிராஜ் பண்ணார், நானும் போய் அதில் ஒர்க் பண்ணேன். பட் நான் ஐ டென்ட் லாஸ்ட் 1 month. ஒரு ஷெட்யூல்லையே பேக்கப் ஆகி வந்துட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு வந்துட்டு சரி இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஐ காட் இன்டர்வியூட் இன் அ கம்பெனி, ஒரு கேமிங் மல்டிமீடியா கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி, நெஸ்ட் மல்டிமீடியான்னு சொல்லிட்டு. ஒர்க் தேர் ஃபார் 3 years. அங்கேருந்து நாங்களே தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய கேமுக்கு வேண்டிய இமேஜஸ், லாட் ஆஃப் கிராஃபிக்ஸ் பேஸ்ட் ஒர்க். அதில் மெட் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன். நம்மளோட கொஞ்சம் நாலேஜும் ஆன் கிராஃபிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிசைனாகவே வந்தது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டிசைன் அ செட் ஆன் 3D டிசைன். That was for a game. That was for a ad film. Oh, for an ad film. அப்போது நிறைய பேர்கிட்ட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டினா அவங்க சொல்லி இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இல்லை இது டிசைன்னா இல்லை அப்போது இப்போ மாதிரி லேசர் பிரிண்டெல்லாம் பண்ண முடியாது. அப்போ 3Dயில் பண்ணதை எடுத்து ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆக்கி அதை பிரிண்ட் போட்டு தான் கொடுப்போம். ஸோ இட்ஸ் பி லைக் அ ஃபோட்டோகிராஃப். அப்படி பண்ணுவோம். That's how it started off. So first படம்ன்றது வந்து இது இல்லை, ஃபஸ்ட்டு படம் அது இல்லை, அது கணக்கில் இல்லை. அது அதர்மம் முடிச்சு அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் மௌனம் பேசியது தான் ஃபஸ்ட்டு சினிமாவாக ஒர்க் பண்ணேன். Oh my god. Okay. How did that happen? So மௌனம் பேசியது just சார் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸில் தானே சார், ஆர்ட் டைரக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப வெளியில் வந்ததே கிடையாது. இந்த சென்ஸ் நாங்கள் அதை பற்றி பேசினதே இல்லை. ஃபிலிம் ஜேர்னலிசம்லேயுமே வந்து அது ரொம்ப அளவாக தான் இல்லை. ஃபிலிம் ஜேர்னலிசம் சொன்னீங்கன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் வருது, அதில் எவ்வளோ ஆர்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ண ஒருத்தராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? Nobody. Some people have done great, amazing work. Amazing work, yeah. In fact, Pesiyadhe Vilayaadoda complete New York interior was done in Chennai. Yes. Does anybody speak about it? No. That's the success of the art director. Correct. நல்ல செட்டு போட்டானா முடிஞ்சு போச்சு. அவங்க ஸோ மௌனம் பேசுறது எப்படி சார் சான்ஸ் கிடைச்சது? ஏன்னா அந்த டைரக்டரும் புதுசு. பிராண்டி வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும். பிராண்டி நானும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய ஆட்ஸ். இன் அ வீக் அட்லீஸ்ட் 2 ads will happen. அப்படி. ஸோ நான் இன்ஃபேக்ட் ஆட்ஸ்ன்னு பண்ணது நானும் ராண்டி வந்து அதிகம். ஸோ அப்போ ராண்டி வந்து என்கிட்ட இன்ஃபேக்ட் அவன் தான் என்னை வந்து சினிமா கூட்டிகிட்டு வந்தது. ராண்டி வந்து என்கிட்ட ஸோ என்னை சினிமாவுக்கு நீ இது டிசைன் பண்ணி கொடு. நான் சினிமாலாம் பண்ணல, விட்டு வந்துட்டேன். ஐம் ஹாப்பி இன் மை ஸ்பேஸ். ஐம் டூயிங் வெரி வெல். ஐ வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சாலிட் ஒர்க், நல்ல டீம், பாடி கீடின்னு சொல்லிட்டு ஃபன் ஒன்லி வேர். அண்ட் தேர் good bunch of boys who are in very big places now used to work with me. அப்படி இருந்த பீரியடில் நான் ராண்டி வந்து இது சொன்னதால் நான் வெறும் டிசைன் தான் பண்ணோம். அப்புறம் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவர் கூட இருந்த அந்த ஆர்ட் டைரக்டர் he couldn't do it. அப்புறம் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டூ த ஃபிலிம். ஆக்சுவலி ஃபோர்ஸ்ட் டு டூ த ஃபிலிம். அப்போ ரம்போன் ஆனந்தன்னு சொல்லி என் கூட 2 பேர் அவங்க ஒர்க் பண்ணாங்க. we completed the film happy. சரி ஒரு படம் முடிஞ்சது போகலாம், வில் கோ பேக் டு வாட் யூ ஆர் டூயிங்னு இருக்கிற டைமில் கௌதம் கேம் அண்ட் நீ இந்த மாதிரி வந்து படம் பண்ணுறேன், இந்த மாதிரி சூர்யா சொன்னார் படம் சொல்லிட்டு ஓகே. அதில் அந்த வுட் ஹவுஸ் காமாக்கா பாண்டிச்சேரி வுட் ஹவுஸ் மறக்க முடியுமா சார்? பாண்டிச்சேரியில் ஸ்ரீலங்காவில் அது ஸ்ரீலங்காவில் நுவரேலியாவில் பண்ணது சார். தட் ஃபிலிம் சேஞ்ச்ட் எவ்ரிதிங் சார். That film changed a lot of people, like Surya, Joe, Harris Jairaj, Anthony, Gautham, Brinda Master.
பாண்டியா, அந்த அவன் ஜீவன், ஏதோ ஒரு 9 பேர் இருக்காங்க. சார் காக்கா காக்கான்னு சொன்னால் அப்படியே வருதே சார் படன்னு மைண்டுக்கு. சாங் மாண்டேஜஸில் காட்டுற விஷயங்கள், வீட்டுக்குள்ளேயே கல்யாணம், எல்லாமே வேற மாதிரி இருக்கும் சார் அந்த படத்தில். டோட்டலாக ஒரு லாங்குவேஜ் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறீங்களே. ஹவு டிட் யூ ஹிட் இட் ஆஃப் வித் GVM? He used to give space to every technician. He doesn't get into the booths. He doesn't say what he wants. He said this is the scenario. வீட்டுக்குள்ளே கல்யாணம்னா நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடி. ஆமாம், அது கேள்வியே கிடையாது. That whole wave, going back to what I was trying to, infer to, ஆர்ட் டைரக்ஷன்னாலே வந்து அந்த 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 ஆர்டிஸ்டோட மூஞ்சியை பெருசாக பேக்ட்ராப்பில் ஃபோட்டோவாக போடுறது, நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுற விதத்தில் வைக்கிறது. பிகாஸ் ஆர்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் கிரியேட் அ டெப்த் ஆஃப் ஃபீல்டில். இல்லைனா ஒரு இம்மர்சிவான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நான் உள்ள என்னெல்லாமோ சொல்கிறீங்க, கார்பெண்டரு, மோல்ட்ரு, எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது சார் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டா? I've heard this. I don't know about this. முந்தியெல்லாம் பெரிய பெரிய ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து, அப்புறம் கங்கா, இவங்கெல்லாம் இருந்த பீரியடில், பழைய படங்கள் பண்ண பீரியடில் ஸ்டுடியோவில் தான் படம் நடக்கும். ஸோ தி ப்ரொடக்ஷன் அப்போ ஆர்ட் டைரக்டர் யூஸ் டு கிவ் த number of, the days when you can shoot. The actor's date were got based on that. Oh my God. So when the art director, when the set is finished, he will give a frame saying, inga vacha இந்த லென்ஸ் போட்டால் செட்டு மொத்தம் தெரியும், இந்த ஆங்கிள் இது ஷூட் பண்ணால் இப்படி பண்ணணும், இது இங்கேருந்து லைட் போட்டால் இது தெரியும். இது ஒரு ஆர்ட் டைரக்டரோட டிசைன். அந்த காலத்து ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் காஸ்டியூமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா காஸ்டியூம் வாஸ் டிசைன் பை தெம். காஸ்டியூமர்ஸ் மொத்தம் தான் இருந்தாங்க. இப்போ இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ்னு ஒரு கேட்டகரி, ஒரு சே அபவுட் 2 decades. People like Nalini Sriram இவங்கெல்லாம் தான். அதுக்கப்புறம் தான் காஸ்டியூம் டிசைனர்னு ஒருத்தவங்க வந்து, முந்தையெல்லாம் காஸ்டியூமர் தான். ஸோ ஆர்ட் டைரக்டர் யூஸ் டு கிவ் த ட்ராயிங், கலர் பேட்ச், ஃபேப்ரிக் எல்லாமே கொடுத்து, இதுதான் இருந்தது. ஸோ இந்த வேலை முடிக்கும் போது திஸ் மேன் யூஸ் டு சிட் அவுட் சைட் த ஃப்ளோர் when every actor or other technician who will go inside, இவருக்கு கை கொடுத்து சில இடத்துங்களில் இவங்களை காலில் விழுந்து தான் உள்ளே போவாங்க. அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தது. Times change. Then all the cinema went outside, went into real locations. Thanks to a lot of new age directors at that period. And then a lot of people. And then everything changed. அப்போ பெரிய க்ரியேட்டிவான ஒரு ஆளை தேவையில்லை, கொஞ்சம் மீடியாக்கராக இருக்கிறவங்க போதும் சொல்லிட்டு lot of set assistants became art directors at the time. So who are good. இது அவங்க டேலண்ட் இருக்கிறதால தான் அவங்க போனாங்க. ஸோ இவங்களை போயிட்டு they did whatever they can. அங்கே இருக்கிற வந்து ரியல் லைஃப்பை கொண்டு வந்து eventually that has to happen to cinema. That happened and we are here. So again it's coming back to studios. இதை முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் GO.A.T 8 மாதம் 3 ஃப்ளோர் வந்து பிரசாதில் பிளாக் பண்ணி கண்டினியூஸாக பிளாக் பண்ணிவிட்டு ஒர்க் நடந்துட்டு இருந்து, ஷூட்டும் நடந்துட்டு இருந்தது. So around 80% was shot on sets only. Only around 20% we went out of, because avlo peri hero vechittu veliya engum panna mudiyadhu. This is what. So on the period of mudinji, then everything changed. So cinema also changed. It became digital. Things became more sharp. So we are forced to use proper material. முந்தி மாதிரி பேப்பர் ஒட்டி பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து ரியல். ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணணும் அதுதான் உள்ளே வருது. ப்ராப்பர்ட்டிஸும் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபினிஷ் தேவைப்படுது. அப்போ தான் இட் லுக் குட் ஆன் கேமரா. இல்லாட்டி மச்சான் செட்டு போட்டாங்கன்ற வார்த்தை தான் வரும். அது இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதுதான் வேறு. ஹவு ட்ரூ யூ ஆர் டு த ஸ்டோரி வாட் யூ கிரியேட். ஸோ இதில் யாரெல்லாம் சார் இருக்காங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ்? இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ மெயினாக வந்து வெல்டர்ஸ் தான். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது வெல்டர்ஸ் தான். இன்ஃபேக்ட் மாற்றானில் தான் ஃபஸ்ட்டு வி யூஸ் தட். ஃபுல்லாக மெட்டலில் செட்டு போட்டு அது மேலே வந்து ப்ளைவுட், வாட் எவர், சிமெண்ட் போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ஃபினிஷ் த செட். ஈஸியர். சேவிங் வுட்டுன்னெலாம் சொல்லலாம். இன்னொன்று வுட்டோட காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மெட்டல் இஸ் ரீயூசபிள். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்தது. வெல்டர்ஸ்னு ஒரு குரூப் உள்ள வந்தாங்க. முந்தி வெல்டர்ஸ் யார்? ஏதாவது வந்து க்ரில் பண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு கேட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி, இல்லாட்டி ஏதாவது ஃபர்னிச்சர் பண்ணுறது, இதுக்கு மட்டும்தான் வெல்டர்ஸ் யூஸ் பண்ணுது. ஆர் எனி மெக்கானிக்கல் செட்டுக்கு தான் வெல்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
லைக் மர்டவர் as a flip and rock or இந்த மாதிரி விஷயம். ஸோ இப்போ யாரெல்லாமே யூஸ் பண்ணுறோமோ, கிளாஸுக்கு தனி டீமு, அப்புறம் பெயிண்டர்ஸ், அதுலேயே ஸ்பெஷலைஸ் பெயிண்டர்ஸ் டு கிவ் லாட் ஆஃப் அதர் எஃபெக்ட்ஸு. அப்புறம் இப்போ பல மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோமே. வி யூஸ் லைக் polyurethane foam and epoxies and everything we use. What is available for an architect use, we use all of that on sets. சினிமாக்குன்னு அவன் கண்டுபிடிச்சது கேமராவும் லைட்டும் மட்டும் தான். மிச்சம் எல்லாமே வந்து வெளியே இருந்து எடுக்கிறோம். வெரி நைஸ் சார். இப்போது கோட் பொறுத்தவரை கதை கேட்ட உடனே இந்த மாதிரியான ஒரு உலகத்தை நம்ம இந்த படத்துக்கு உருவாக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வாட் கேம் இன் டு யுவர் மைண்ட்? ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டுமே தான் ஒரு ஒர்க்குக்கு ஆரம்பமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் குட் கம்ப்ளீட்லி பி சம்திங் நியூ தட் யூ ப்ராப்ளி தாட் ஆஃப். ஸோ வித் ரிகார்ட் டு கோட், ஹவ் வாஸ் யுவர் ஆஃப்டர் யூ ஹர்ட் வாட் விபி சார் செட், வாட் வென்ட் இன் டு யுவர் மைண்ட் அண்ட் ஹவ் யூ வாண்டட் டு கிரியேட் அந்த ஒரு வேர்ல்டு? ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக இந்த ஒரு உலகத்தை கோட்டுக்கு கொடுப்போம், வேறு லொக்கேஷன்ஸ் கதை மாறிக்கிட்டே இருக்காங்க. அவர் கதையில் சும்மாவே ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து அங்கே போய் அங்கே போய் மாறிக்கிட்டே இருக்குன்னா, ஒரு சீன் போயிட்டே இருக்க, டப்புன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பிரேம்ஜி இவரும் காரில் சரக்கு அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. They go to Thailand, வேறு time lines, and then you go to Azerbaijan, which is shown as Russia. There's too many things happening. So how did you go about GO.A.T or initial thought as an art director when you heard it? நான் வந்து ஹைதராபாத்தில் இருந்தப்போ எனக்கு விபி ஹி கால் மீ அண்ட் செட், சார் எங்கே இருக்கீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கீங்க, வந்துடாதீங்க, நாங்கள் நாளைக்கு வரேன், என்னென்ன வந்து சொல்கிறேன். இது வந்து கஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம், இது கஸ்டடி ரிலீஸ் ஆச்சு. வாட் எவர் பி த ரிசல்ட், வி ஆர் ஹாப்பி வித் வாட் எவர் வி டிட். I mean, all of us liked the movie, obviously. So whatever reception we got was good or bad, keeping it aside, we enjoyed doing that film. அப்போ இது சொன்ன உடனே வந்தார். எங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் டொமைன் ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் மீட்டிங் வித் தெம். டிஜிட்டல் டொமைன் என்னன்னு க்ளூலெஸ். இறங்கி அவர் he came pick me up. We are going there. அப்போ he said, இந்த மாதிரி வந்து விஜய் சார் படம் பண்ணுறோம். வாவ், இந்த மாதிரி இன்னும் சைன் பண்ணல, we going to sign and all that. AJS is going to do the film. Okay. And we met him. This is the first thing. So அன்னைக்கு ஈவினிங் he came home and he just told a line about father, son, family, அப்புறம் sats. இதுதான் ஐடியாவாக இருக்குது. இதை we are still in the process of writing it. Then all the other characters additions came in. ஸோ இப்படியாக தான் வி ஒர்க். ஸோ ஒரு ஓவரால் லுக்காக இந்த ஃபிலிமுக்கு இனிஷியலி வி குடன்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ட்ரெயின் போர்ஷன் பண்ணுறோம், ஃபஸ்ட் சாங் பண்ணுறோம். சாங் பண்ணுறது ஏன்னா டு கெட் அக்ளமடைஸ் டு எவ்ரிபடி சொல்லி, யா அந்த சாங்குக்கே ஃபஸ்ட் அவர் வந்து he didn't expect such a big set. ஸோ இது எல்லாம் சொல்கிறாங்க ரஜீவன் வந்து செலவு வச்சா ஒன்றும் இல்லை, பட் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த ஃபில்ம் ஒன்லி வி டன். ஸோ அந்த செட்டு வந்து இட் கேம் அவுட் ரியலி வெல். அந்த சாங் வந்து விசில் போடு சாங். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ 3-part செட். சென்டரில் ஒன்றும் பக்கத்தில் 2 இருந்தது. அதில் 2லையும் ஷூட் பண்ணோம், பட் சாங்கோட லெங்க்த்தை வச்சு 2 தான் வந்திருக்கு. 3 டிஃப்ரெண்ட் செட்ஸாக போட்டோம். அதை கேம் அவுட் வெல்னு தான். நல்ல ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்தில் ஒரு செட்டப்பில் அப்படி இருந்துச்சு நல்லா. சார் அதான் நீங்கள் ஆர்கிடெக்சரை பற்றி சொல்லும் போது ஐ கெட் ரிமைண்டட் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஒன் திங் இஸ் இட் ஹாஸ் டு லுக் ரியல். செகண்ட், இட் ஹாஸ் டு பி சூப்பர் சேஃப் ஃபார் எவ்ரிபடி. திங்ஸ் கான் ஃபாலோ வென் யூர் ஷூட்டிங். தேர்ட், த ஹோல் ஸ்பேஷியல் பார்ட் ஆஃப் இட். இவ்வளோ பேர் இங்கே நிற்கணும், இவ்வளோ ஆட்டம் ஆட போகிறாங்க, இது இவ்வளோ நாள் தாங்கணும். எனக்கு என்னமோ நீங்கள் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு லேபில் ஒரு மெட்டீரியலையும் டெஸ்ட் பண்ணி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை ஸ்டடி பண்ணி அதோட டூஸ் அண்ட் டோன்ஸை வந்து வெரிஃபை பண்ணி, ஐ திங்க் லாட் ஆஃப் அது ஒரு ப்ரோட்டோகாலாகவே ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் சார் ஃபார் லைஃப் ஆஃப் அன் ஆர்ட் டைரக்டர். மோஸ்ட் ஆஃப் த திங் ஆன் த கோ ஒன்லி. பெருசாக இங்கே நம்ம பிளான், நம்மளுக்கு R&Dக்கே டைம் இல்லையே. செஞ்சால் சுட சுட வர்றது தான் அது எடுத்துன்னு, அதில் என்ன வருதோ அதுதான் தலைகளுது அதுதான். But certain people, certain bigger films, they get the luxury of trying out things. இப்போ நான்லாம் சும்மா எனக்கு ஒரு கேமரா கொடுங்க, ஹை ஸ்பீடு, எனக்கு இது டெஸ்ட் பண்ணணும். சார் என்ன சார், எதுக்கு சார், அவர் ஒத்துக்க மாட்டார், ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டார், இதுதான் சொல்லுவாங்க. அது இந்த விஷயம் நம்ம பேசுகிற விஷயம் அந்த ப்ரொடியூசருக்கு போதானே தெரியல. Because we speak to the EP and other people. Probably they'll understand and they'll give. So இது மேட்டர்.
ஸோ ஆர்என்டியே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ட்ரெயின் வந்து மினியேச்சர் பண்ணோம். ஸோ மினியேச்சர் இஸ் பேசிக்லி அந்த எக்ஸாக்ட் ட்ரெயினோட ரெப்ளிகாவை குட்டியாக கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கேமரா வச்சு ஷூட் பண்ணி அந்த பிளாஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக காட்டுறது அதானே சார்? ஸோ ஹவு டிட் தட் ப்ராசஸ் ஹேப்பன்? ஸோ ஃபஸ்ட்டு வி வேர் சப்போஸ் டு கோ ஷூட் இன் ஆஃப்ரிக்கா, கென்யா தான் ஃபர்ஸ்ட் நரேஷன். அனிமல்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் அப்படியே வர மாதிரி தான் விபி நரேஷன் வாஸ். அது கேட்கும் போதே லைட்டாக வந்து கோஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ தட் வாஸ் தி இனிஷியல் திங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா இன்டீரியர் போட்டுடலாம். ஐ வாஸ் ஓகே வித் தட். பட் எக்ஸ்டீரியர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்ற ஒரு இது இருந்தது. பட் வேறு வழி இல்லை. அதுதான் ஷெட்யூல் பண்ணோம். 5 போகி பண்ணோம். அதை 7ஆக காட்டணும் படத்தில். அதில் இன்னொன்று அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதும் பிளாஸ்ட் ஆகிறதும் இதெல்லாம் இன்டீரியரில் பண்ணி முடிச்சிடும். தென் வி ஹேட் டு ஷூட் த ட்ரெயினோட ஆக்சுவல் ட்ரெயினோட அவங்க இறங்குறது போகிறது இன்ட்ராக்ஷன். அது ராஜஸ்தானில் பண்ணலாம், அங்கே எங்கே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வந்து துனிஷியாவில் வி கெட் எவ்ரி திங். பிகாஸ் தட் பகி வாஸ் அ பிக் இஷ்யூ. பகி வந்து கிராஷ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான். அப்புறம் துனிஷியாவில் பகியோடு இருக்குது ஷூட்டுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் தட் ஏடிவின்றது நாங்களாம் அது பகின்னு கூப்பிட்டு அது ஆயிடுச்சு. அந்த ஏடிவி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து திலீப்பும் கேமராமேனும் தே வெண்ட் அண்ட் ஷாட் அ லாட் ஆஃப் ட்ரெயின் பிளேட்ஸ் எல்லாம். இந்த ப்ராசஸ் மினியேச்சர் ரெடி ஆகிட்டே இருந்தது. இப்போ 3 months டு டூ இட். கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் மெட்டல். அபிமன்னராஜன் ஒருத்தர் தான் பண்ணார். தட் பாய் இஸ் காட் அம்மென்ஸ் டேலண்ட் ஆன் கிரியேட்டிங் மினியேச்சர். நானே ஏதாவது ஸ்கேல் தப்பாச்சுன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி இது கிடையாது, எனக்கு ஸ்கேல் போட்டு கொடுறாங்க, அப்படி ஸ்கேல் போடுவான். இட் வாஸ் டன் அட் 1:7 ஸ்கேலில் பண்ணோம். ஸோ ஒரு 70 feet இருக்கிறத 10 feet ஆக்கிறது மாதிரி. அதுதான் பேசிக்காக அது. சார் அப்போ அதுக்கேற்ற அந்த ஒரு சின்ன விண்டோலேருந்து எல்லா டீட்டெயிலுமே எல்லாம் மாறும். இன்ஃபேக்ட் இந்த மினியேச்சர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் ஏன்னா ஓட்டி பார்க்கில் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஒரு 5 போகி, ஒரு இன்ஜின். ஸோ இதை வந்து ரச்சட்டில் வச்சு இழுத்து ட்ரை பண்ணணும் ஸ்பீடுக்காக. ஸோ அந்த ஸ்பீடு செக் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடும் மேட்ச் ஆகணும். இது வேறு ஸ்பீடில் போக முடியாது. பிகாஸ் 1:7னா ஸ்கேல் டவுன் டு வாட் எவர் ஸ்பீட். இப்போது அது ஒரு 35 kilometers ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் ஓடுதுன்னா இது வந்து 5 kilometers ஸ்பீடில் ஓடினா தான் இட் வில் மேட்ச். ஸோ இது எல்லாமே கால்குலேஷன், பிரிங்கிங் டவுன், இப்படி இது பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஓடும்போது தான் ட்ரெயின் சத்தமே எங்களுக்கு கேட்டது. ட்ரெயின் ஓடும்போது வாட் இஸ் டன் இஸ் அந்த கீழே இருக்க சேசி ஒரு ஆக்சுவல் ட்ரெயினில் எப்படி இருக்கும், எங்கே ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்கும், இந்த வீல் எப்படி இருக்கும், இந்த வீலில் எவ்வளோ டேப்பர் இருக்கும், இது எல்லாமே ஆன் இஸ் ஓன். இதுக்கு ஐ கேனாட் டேக் எனி கிரெடிட் டு இட். இட்ஸ் ஆல் ஹிஸ். எனக்கு மினியேச்சர் வேணும், இதுதான் டிசைன், இதுதான் ஸ்கேல், என்ன பண்ணுவேன்னு பண்ணால் இட் இஸ் ஆல் ஹிஸ். Probably you should do a complete show with him because that talent has to be bought out. I've been using miniature. இப்போ கஸ்டடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் வண்டி ஒரு டேம் உடச்சிட்டு வருது, அது கம்ப்ளீட்டாக மினியேச்சர் இன்க்ளூடிங் த டேம். அது ஒரு சின்ன டேங்க்கில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அது யாருமே சொல்லலை until I spoke to people. So I had to play the video of show them the அதில் வந்து கதிர் சாரும் நல்லா பண்ணார். நம்ம எஸ்ஆர் கதிர், he shot plates of the actors reacting from outside and அவரே மெனக்கட்டி இதை உள்ளே வைக்கணும்னு சொல்லி பண்ணது. All that added plus to the shot. இதுலேயும் ட்ரெயின், I don't think anybody is saying it's a miniature. Yeah. So அதில் எவ்வளோ ஷாட் சார், இன்டீரியரு எக்ஸ்டீரியரு, சாப்பர் ஷாட்டு, பிரபுதேவ சார் ரியாக்ஷனு, அங்கே அஜ்மல், பேசிக்லி இப்போ இன்க்ளூடிங் த ஸ்டேடியம், வில் கோ பேக் டு தட் லேட்டர். இந்த ஒன் பர்டிகுலர் துனிஷா ட்ரெயின் சீக்வன்ஸே நீங்கள் பல இடங்களில் பல நேரங்களில் பல காலகட்டத்தில் ஷூட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரைட்? அஜ்மலில் ஷூட் பண்ணது எல்லாமே வந்து ஃப்ளோரில் தான் ஷூட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணி. ஸோ VP had a clear-cut idea on how where we can work this, and CG also helped us achieve whatever best we could. So after the miniature, what was the most challenging jolly? அந்த மினியேச்சருக்கு வந்து டெரெயின் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ இங்கே வேறு எங்கே போட்டாலும் மண் சின்னதாக இருக்காது. ஸோ அதனால் நான் சொன்னேன் பீச்சில் தான் ஷூட் பண்ணணும். ஸோ அது வந்து முட்டுக்காடு கிட்ட பீச்சில்
போட்டோம். பிகாஸ் அது மண் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் அது ஹீட் பண்ணாலும் அந்த டெரெயின் மாதிரியே தெரியும். பிகாஸ் இது துணிச்சலை ஷூட் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அதில் அந்த இனிஷியல் ட்ரெயின் ஒரு டனலுக்குள்ளே போகிற ஷாட்லலாம் எக்ஸ்டீரியர் இது தான் இருக்கும். அப்புறம் அந்த ஏடிவி வர இடத்துல எல்லாமே அந்த லேண்ட் எப்படி இருக்கோ அதை ட்ரை டு மேட்ச் இட் வித் த மண். இங்கே இருக்கிற நம்மளோட மணலில் பீச் மணலில் தான் பண்ணோம். அதை ஹீட் பண்ணி ஷூட் பண்ணதில் திங்ஸ் ஒர்க் அவுட். அண்ட் speed of the camera is very important in filming that. And obviously light because of the speed of the camera. அதெல்லாம் ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணதில் இட் ஒர்க். ஸோ இந்த ஸ்டோரி வேர்ல்டு பில்டிங்னா என்ன சார் ஜென்ரலாக? ஏன்னா நாங்கள் ரிவ்யூஸில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆடியன்ஸுமே வந்து அந்த டேர்முக்கு கொஞ்சம் ஏன்னா பழக்கப்படுறாங்க. ஸ்டோரி வேர்ல்டு பில்டிங்னா என்னது? ஒரு ஸ்டார் வார்ஸ் பார்க்குறோம், ஒரு கல்கி பார்க்குறோம், இதெல்லாமே பெரிய படத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேறஸ் கோட் எடுத்துக்கிட்டோன்னா இட் ஓப்பன்ஸ் பீரியடில் தான் அது ஓப்பனே ஆகுது. And the only differentiation, ரொம்ப seamless that I was able to see was the phone they used. So, what is story world building, Chandrala? Creating a period is become very easy now. ஆமாம், இப்போ நிறைய பீரியடு இப்போ 2000 நம்மளுக்கு பீரியட் ஃபிலிம் தான். It was 24 years back. ஸோ 2000 என்ன இருந்திருக்கும்? ஒரு ஏர்டெல் இருந்ததா? இல்லை, ஆர்பிஜின்னு ஒன்று இருந்தது, ஸ்கை செல்னு இருந்தது, இதுதான் இருந்தது. ஸோ அதை காட்டுவோம், இதுதான். ஸோ how much ever you floppy disk system, அவங்களோட ஆஃபீஸ் செட்டப். I'm lucky to be in a generation where I've seen most of these things. From pager to LAN to பேஜர்லாம் அதுக்கு முன்னாடியிலேருந்து இல்லையா? வாக்மேன் இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. Gen Z, Gen Alpha has no clue. Everything digital for them. சார், ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு ஹோர்டிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குமா சார்? Do you collect things where do you like to அந்த மாதிரிலாம் இல்லை? என்கிட்ட கொஞ்சம் பழைய கேமராஸ் மொத்தம் அப்பப்போ ஏதாவது பிடிச்சது வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பார்த்து தான் வாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஹேவிங் அ பிக் ப்ராப் ஹவுஸ் ஆன் யுவர் ஓன் அண்ட் வாட் யூ யூஸ் ஃப்ரம் தட், பிகாஸ் யூ கெட் ரெப்பிடேட்டிவ். அது நான் என்னோட 2வது படத்துலேயே வந்து தெரிஞ்சிச்சு. என்ன பார்த்திபன் கனவு அண்ட் காக்க காக்க வந்து சைமல்டேனியஸாக பண்ணோம். பிகாஸ் கௌதம் வந்து சொன்னதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் த ஃபிலிம். அதே மாதிரி வந்து பழனியப்பன், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், பழனி வந்து என்கிட்ட வந்து பழனி நோனும் மச் பிஃபோர், ரஜீவாவா நீ ஒரு படம் பண்ணுறியாமே? நான் என்னோடய ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், நான் ஏற்கனவே ஒரு படம் சைன் பண்ணிட்டேன், ஆண்டாட்டு 4 படம் 5 படம் பண்ணலான்டா வாடான்னு சொல்லிட்டு ஈ கால் மீ ஃபார் பார்த்திபன் கனவு. ஸோ பார்த்திபன் கனவு யூஸ் பண்ண ஒரு சோஃபா காக்கா காக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் அப்போது who are watching the film எல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இது காக்கா காக்கில் யூஸ் பண்ணல, அதே போட்டிருக்கேன் சொன்னால் பயங்கர அவமானமாக இருந்தது எனக்கு. டேய், எல்லாரும் இருக்காங்கடா இந்த இடத்துல கற்று அரசியல் சாதாரணப்பா. ஸோ அப்படி ஐ டிசைடட் நோ, வந்தாலும் ஏதாவது மாற்றணும். அதில் இப்போது எவ்ரிபடி ஹையர்ஸ் ஃப்ரம் வேரியஸ். சார், அங்கே தான் வரேன் நான். அந்த க்ரீன் லேம்ப் வராத படமே கிடையாது சார். ப்ளீஸ் அது சர்தார் டூவில் வச்சிடாதீங்க, அதை பார்த்தாலே தூக்கி அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. ஸோ டாக் அபவுட் தட். அந்த இது சார், அந்த ஏதோ ஒரு போய் ரெண்டல், அது என்ன மேட்டர் சார்? ஸோ ரெண்டல் ஹவுசஸ் தான் கொடுக்குறாங்க, பட் அவங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ முந்தி வந்து தேர் 1 or 2 houses and lot of things were hired and how you use it is also there. நான் இப்போ ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேருந்து ஒரு ஃபர்னிச்சர் எடுக்கிறேன்னா ஐ மேக் ஷுர் தட் சேஞ்ச் தி அப்போசிட்டி ஆஃப் இட், அது வாட் எவர் எக்ஸ்ட்ரா மணி, பிகாஸ் ஃபார் மீ இட் ஹேஸ் டு பி யூனிக். அப்புறம் ஒரு படத்தில் யூஸ் பண்ண பில்லரோ எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஐ ட்ரை டு அவாய்ட். இதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் டு டூ கான்ட்ராக்ட் ஜாப்ஸ், அவங்களாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க, இது வச்சுக்கிறாங்க. எனக்கு பண்ணால் இது இந்த மாதிரி பட்ஜெட் கொடுத்துக்கோ, பட்ஜெட் நீ பேசிக்கோ. சார், இது வரைக்கும் நீங்கள் பயங்கரமாக மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு சோர்ஸ் பண்ண ஒரு ப்ராப் ஏதாவது ஒரு படத்தில் வச்சிருக்கு? ஒரு எக்ஸாம்பிள், when it did வேட்டை, மேடி அண்ட் ஆர்யா, எங்கேயோ ஷூட்டிங் மணப்பாடில், அங்கே தான் அந்த வீடு. ஸோ there's a sequence where Madhavan has to have 3 different kinds of chicken as a dish. This is written. வெஜிடேரியன், எனக்கு எங்கே அந்த டிஷ் கொடுக்குறது? சொல்லி நான் பல ஷெஃபுக்கு ஃபோன் பண்ணேன், ஹவு டு மேக் இட்னா அவனுங்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்குறானுங்க. எங்கே மணப்பாடில் ஷூட்டிங்கு, வில் கெட் இட், வில் பேக் இட், வில் சென்ட் இட்லாம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ வாட் இன்ஸ்டன்ட்லி கேம் டு மீ வாஸ், போன் மாதிரி இருக்கிறது என்ன இருக்குது, தட் இஸ் எடிபிள்.
இட்ஸ் தீஸ் அந்த சூப் ஸ்டிக்ஸ் இல்லை, அதை வேறு விதமாக பண்ணி ஒரு பேக்கரியில் சொல்லி எடுத்துகிட்டு ஜஸ்ட் பன்னீர் தான் யூஸ் பண்ணோம். பன்னீர் அண்ட் டோஃபு, ஐ திங்க் தே போத் ஆர் த சேம், பட் அதில் ஏதோ கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. அப்புறம் இந்த சோயாபீன் இதை வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம். ஹி ஏட். That's beauty of art direction, sir. In shock. முத்துராஜ் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். when he did a movie with மோகன்லால், அதில் ஒரு குழந்தை வந்து ஒரு பூரான் பிடிச்சி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூரானை பிடிச்சி வச்சு எடுத்து வச்சு அதை வச்சு ஷூட் பண்ணாங்க. இட் ஹேட் அ சர்டன் லெங்க். இதோட இன்னொரு கவுண்டர் ஷாட் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. அந்த பூரான் வந்து போயிடுச்சு. வேறு பூரான் தேர்னா கிடைக்கல. ஒரு இன்டெலிஜென்ட் என்ன பண்ணாங்கன்னா 2 பூரானை ஒட்ட வச்சுட்டு அதில் ஏதோ பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே ஏதோ புக்கிங் விட்ட ஒன்று ஒரு பூரான் இந்த பக்கம் வச்சு. அப்புறம் முத்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேற ஒரு பூரானுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேபிளில் இருக்க க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு ஹி மினிச்சரைஸ் எவ்ரிதிங் எல்ஸ். தட் இஸ் பிரில்லியன்ஸ், தட் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதான் ப்ராப்ளம் சால்விங் ஆர்ட் டிரெக்ஷனா சார்? லைக் செட்டில் ஆர்ட் செட் அப்படி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்ற வயசே அதுதான். அந்த அந்த அப்படி இம்மீடியட்டாக அது எப்படி சார் பண்ணுறீங்க? இப்போ கோட்டில் வந்து what kind of ப்ராப்ளம் சால்விங் ஹேட் அது ஓப்பன் பண்ணால் அது ஒரு ஐ நோ இட்ஸ் அ பெண்டோரா பாக்ஸ் பிகாஸ் amidst lot of restrictions and constraints you actually shot the film with a star who will probably make the entire city go in off. ரோட்டில் அவரை கூட்டு போக முடியுமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். So what kind of problem solving happened with regard to GOAT? Something that we don't know. One thing is அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வரணும் அவர் நடந்து. இது ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதோட லீடப் எல்லாம் எடுத்தாச்சு. ஹீ கேம், ஒரு நாள் வந்தார். அடுத்த நாளும் வந்து பார்த்தா மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஹைதராபாத்லேயே ஒரு செட்டு போட்டு ஷூட் பண்ணலான்னு விபி சொன்னார். தி எக்கனாமிக்ஸ் அண்ட் த டைமிங் டென்ட் ஒர்க் ஃபார் அஸ். ஸோ இங்கே சென்னையில் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. விட்டு வந்துட்டோம். சென்னையில் பண்ணிக்கலான்னா டிஆர் கார்டனில் தான் அது பண்ணோம். அதை ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து டிஆர் கார்டனில் பண்ணோம். ஸோ என்னென்னா போத் மை ஆர்ட் டைரக்டர் சூர்யா அண்ட் சேகர் போய் கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு கொலாஜாக வச்சுட்டு இங்கேருந்து இது இருக்குது இது எது போடலான்னு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் ஒரு கடை இதுலேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி தே போத் டிட் இட். தே டிடன்ட் லெட் மீ கோ இன்டு தட் செட். நான் வந்தால் எக்ஸ்பென்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஜோக்கிங் அவங்க 2 பேரும் அதை ஹேண்டில் பண்ணாங்க. ப்ரில்லியன்ட் ஒர்க். நானே வந்து பார்த்துட்டு என்ன அன்னைக்கு காலைல வரைக்கும் என்னை வந்து வரவிடல. யோகி பாபு ஆட்டோவில் வந்து போகிறது அது வேற ட்ராக்கு. இவர் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஆமாம் அங்கே தான் ஹி ஸ்பாட்ஸ் the sun faking the whole phone scenario. When Yogi was also parallelly trying to find him. Yeah. அப்புறம் இந்த இது நம்ம காந்தி மண்டபம், இவர் எங்கே காந்தி மண்டபத்தில் வச்சு ஷூட் பண்ண முடியும்? ஸோ அது 2 ஆப்போசிட் வால்ஸ் கிரியேட் பண்ணோம். அதெல்லாமே வந்து ஹைதராபாத்தில் தான் பண்ணோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மேக்கிங் இட் ஆல் லுக் ரியல்ன்றது ஒரு செம்ம மேட்டர் இல்லை சார்? இவரோட ஆஃபீஸ் இன்டீரியரு, வீடு இன்டீரியர், அந்த வீடு ஒரு மாதிரி குட்டி சைக்கிள் வெளியில் அங்கேருந்து கதவு திறந்துட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் இவரோட அது ஆக்சுவலாக டெல்லியில் போய் வந்து ஷூட் பண்ணலாம் தான் இருந்தோம். ஒரு ரியல் லொக்கேஷன்ஸில் ஒரு செம்ம லொக்கேஷன் காட்டினாங்க. அதில் ஒரு விண்டோ வழியாக பார்த்தா வெளியே வந்து ஜமா மஸ்ஜித் தெரியும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணோம். பட் சம்வேர் டெல்லி டிடன்ட் ஹேப்பன். ஸோ ஹைதராபாத்தில் வந்து அது பண்ணியே ஆகணுன்ட்டாங்க. பிகாஸ் எவ்ரிதிங் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், பிஸி ஆக்டர்ஸ், அவங்களோட டேட்ஸ் எல்லாமே வந்து இஷ்யூவாக இருந்தது இந்த படத்தில். ஸோ இதுக்குள்ளே இது ரெடி பண்ணி கொடுக்கணும், இதுக்குள்ளே இது ரெடி பண்ணணும், இவ்வளோ தான் டைம் இருக்குது, இந்த மாதிரி தான் இருந்தது. விபியோட அசோசியேட் பிச்சு மணிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். நீ பாட்டுக்கு டேட் போட்டால் எங்கே பண்ணுறது, யார் பண்ணி கொடுக்குறோம், இத்தனை பேர் வேலை செய்யணும். திஸ் வாஸ் தேர் ஆல்வேஸ் ஆல் த்ரூ த ஃபில்ம் டில் த லாஸ்ட் ட்ரெயின் ஷூட் பண்ண வரைக்கும். ஏன்னா இதில் ஒர்க் பண்ண பல டெக்னீஷியனும் வந்து பிஸியானவங்க, ஆக்டர்ஸும். ஸோ இவங்களை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாஸ் அ சேலஞ்ச். ஸோ coming back to your question about how you can assemble this na பற்ற மாதிரி இது I think it's autonomous ஆக்குற வரைக்கும் தான் சேலஞ்சோ. அதுக்கப்புறம் your entire Rajeevan and team is on autonomous. அப்படியே மோடு தான் ஆட்டோமேட்டிக்காக. ரெக்குயர்மெண்ட் வந்து அவுட்புட் அந்த லெவல் தான். ஸோ என்னென்னா இது ஒரு விஷயம் வந்து ஒரு ஆள் பண்ணல,
பல விஷயம் எல்லா விஷயமும் வந்து பல பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பிட் கொடுக்குறீங்க, அவர் ஒரு பிட் கொடுக்குறாரு, இவர் ஒரு பிட் கொடுக்குறாரு. இதெல்லாம் அசம்பிள் பண்ணி தான் வந்து ஒரு விஷயமா பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தட் பாம் வாட் தே மேக் ஐ மீன் அந்த கான்ட்ராக்ஷன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தட் லுக்ட் அ லிட்டில் ரியல். கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்துச்சு, ஒரு தமிழ் படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது யுரேனியம் திங் அண்ட் ஆல் தட். யா தட் வாஸ் அ பிரீஃப். அண்ட் நம்மளும் எப்போ அதெல்லாம் காட்டுறது, இங்கிலீஷ் படம் மாதிரி காட்டணும், எங்கேயாவது காட்டணும்ல, பெரிய பெரிய செட்டில் காட்டாட்டியும் எங்கேயாவது காட்டணும், அதுக்கு அது பண்ணோம். ஸோ அது எங்கள் கூட ஒர்க் பண்ண வந்து பிரகாஷ்னு ஒரு அசிஸ்டன்ட் தான் பண்ணான். கம்ப்ளீட்டாக அவனே உட்காந்து பண்ணான். அண்ட் லாட் ஆஃப் 3D பிரிண்டிங் ஹெல்ப் அஸ் இன் கெட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ லைக் வென் என்னெல்லாம் ஆக போகுதுன்னா எல்லாமே இருக்குது. வி பிரிண்ட் லாட் ஆஃப் 3D பிரிண்டிங் ஒர்க், டிஜிட்டலாக நிறைய ஒர்க் நடக்குது. ஸோ creating 3D assets. In fact, 3D assets for the movie itself. ஒரு ப்ரீவியஸ் மாத்திரம் இல்லை, அதே 3D மெஷ் தான் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து சிஜிக்கு. ஸோ நம்ம அந்த படத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து சிஜி டீமுக்கும் கொடுத்துரும். இதெல்லாம் இருக்குப்பா மெஷ், இதெல்லாம் இதோட டெக்ஸ்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கோ. சார், இந்த வாட் கைண்ட் ஆஃப் பாடி கிரைண்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஜென்ரலி கோ த்ரூ? ஐ மீன், யூஆர் ஆல்வேஸ் ஆன் த ரன் அண்ட் தென் ஜஸ்ட் hours and hours of manpower put together, and then you travel back and forth, and then there are multiple projects happening at the same time. In the delegation of authority, எப்படி seamless? See, I really wanted to talk about that. We've lost 3 beautiful art directors, great art directors, just because they were put under pressure to work. எல்லாருமே வந்து கார்டியாக் அரெஸ்ட்ல தான் வந்து இறந்துருக்காங்க. And very good talent, very 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 good talent. It's a big loss for cinema-ne சொல்லலாம். I don't want to mention their names, make people feel bad about it. We've lost them because of the pressure that these people go into. A lot of things, money, time frame. இப்போ for example, ஒரு director வந்து he writes or a writer writes and a director dictates all these things to get things done. So a lot of things we put on the art department. The art departmentல இப்போ there is a இப்போ இருக்கிற category, not every film they have I mean, we call ourselves the production designers. Then அப்போ அவங்களுக்கு கீழே ஒரு 2-3 ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸாக ஒரு 2-3 பேர். தென் நியூ டேலண்ட், ஏன்னா நியூ பசங்க வேணும், ஏன்னா வி நீட், பிகாஸ் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது, பட் வி நீட் மோர் ஹேண்ட்ஸ். ஸோ வி டேக் ஆல் தீஸ் இன்டர்ன்ஸ் இன் டு அஸ், அவங்களுக்கு உண்டானது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். ஒரு பெரிய படத்துக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டீமே எப்படி ஒரு 10 பேர் தேவைப்படுது. ஏன்னா ஒரு இடத்துல ஒர்க் நடக்கும்போது அந்த இன்னொரு இடத்துல செட் ஒர்க் நடக்கும், அதுக்கு உண்டான விஷயங்கள். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரன் பண்ண வேண்டியது, சில பல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அண்ட் வாட் விஷன் தட் ஐ கெட் அண்ட் வாட் ஐ ஷேர் வித் த டைரக்டர், இதை போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒரு ஆள் மேலே வந்து ப்ரெஷர் வருது. ஹி ஹேஸ் டு லுக் இன்டு எவ்ரிதிங். ஏன்னா நிறைய வாட்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஏன் எப்பவுமே வந்து நீ டென்ஷனாக இருக்கு, எது கத்திக்கிட்டே இருக்கேன். அது வேணும்னு கத்துறது இல்லை, வேணும்னு வந்து அந்த ப்ரெஷர் போடுறது இல்லை. You need things happening on that day when the actor time respect பண்றாங்களா சார்? பிளானிங்ல are they giving you enough time to execute things? 99% true, they give us enough time, but certain situations just goes beyond it. There's always a time pressure. Like for example, நம்மளுக்கு இது சொல்லும்போது அந்த ட்ரெயின் ஷூட் பண்ணுறோம். ட்ரெயின் ஷூட் பண்ணதுக்கு இடையில ஒரு நாள் வந்து வேறு இடத்துல ஷூட் இருந்தது. இனிஷியலாக சொல்கிறேன், வி ஃபினிஷ் த சாங் முடிச்ச அடுத்த நாள் வேறு இடத்துல ஷூட்டு, அதுக்கு அடுத்த நாள் ட்ரெயின் ஷூட்டு. ஸோ இந்த சாங் செட்டு முடிஞ்ச நாள்லேருந்து 2 நாள் நைட்டு நாங்கள் யாருமே தூங்கலை. பிகாஸ் அங்கே ஒர்க் நடக்கணும், இங்கே ட்ரெயினோட ஒர்க். அண்ட் ட்ரெயினில் இன்டீரியரில் பயங்கர டீட்டெயில் தேவைப்பட்டது. ஆல் த பேடிங் கீடிங் ஆக்ஷன் வேறு, ராக்கிங்கு எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாருக்கும் அந்த இது கொடுக்கணும். வி கிரியேட் த ஸ்பேஸ் ஃபார் தீஸ் பீப்புள் டு கம் அண்ட் ஒர்க் கம்ஃபர்டபுளி. இப்போது ஃபார் ஒன் ஃபிலிம் we've done a flight that will rock, 164 feet a flight which is going to flip with actors inside with all the props. It's going to cradle together. Ama. So this happens, this needs a lot of physics into it. Correct. I'm not a physics student. So either safety, people shouldn't get hurt.
இதெல்லாமே இருக்குது. இன்னும் அந்த வெயிட், அந்த ஹார்னஸ்ஸு, கேமராக்கு ஸ்பேஸ் வேணும், டெக்னீஷியன்ஸ்க்கு ஸ்பேஸ் வேணும், ஆக்டர் ஷுட் ஃபீல். ஒரு சின்ன சார் யோசிச்சு பாருங்கள், ஒரு தளபதி படம் ஒரு நெயில் அவரை கிழிச்சிருச்சுன்னா அங்கே சீனே வேறு, கம்ப்ளீட்டாக கானு இவ்வளோ வருஷம் ஒர்க்குலேருந்து எல்லாமே அண்டர் த ஸ்கேனரில். இல்லை அவருக்கு மாத்திரம் இல்லை, எவ்ரிபடி ஹூ ஒர்க்ஸ் ஆன் செட். சார் இந்த ஸ்டேடியம் செட் பீஸ், இந்த என்டையர் கிளைமேக்ஸ் போர்ஷன் இஸ் ஹைலி டாக்ட் அபவுட் வித் ரிகார்ட் டு கோட். லுக்ஸ் லைக் யூ guys have shot it in 8 different places. Can you do a little bit of a breakdown on that? Because it's the whole security room interior, then the airport, the stadium oda velila exit entry and the all that, and the stadium interior with crowd, and then the roof portion. So the initial plan was to go to Sri Lanka and shoot. Various logistic reasons இல்லை அங்கே பிரேமதாசா ஸ்டேடியம் போய் பார்த்துட்டு ரெக்கையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேடியம் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ஹோல் அரவுண்ட் த ஸ்டேடியம் ஒரு இவங்கள சேஸ் இருக்குது, அதுக்கு உண்டானது அங்கேயும் இல்லை, சேப்பாக்லேயும் இல்லை. ஸோ அது வேறு எங்கேயாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வேறு ஸ்டேடியம் பார்த்தோம், ரெக்கி பண்ணோம், சூப்பராக இருந்தது. பட் பண்ண முடியல. இப்போ இதெல்லாமே புட்டின் டு சென்னை. ஸோ இந்த 2 போர்ஷன் இருக்கிறது இட்ஸ் வெரி யூனிக் டு சென்னை. வேறு எங்கேயும் நாங்கள் அவ்வளோவா அதை பார்க்கல. ஸோ இந்த 2 ரூம், ஸோ அதை கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரூமாகவே அதை க்ரியேட் பண்ணி அங்கே எல்லாம் இருக்கிற மாதிரி. ஒரே ஒரு நாள் மாத்திரம் வந்து சேப்பாக்கில் ஷூட் பண்ணோம், ஒன் நைட். ஏன்னா அந்த பீரியடில் வந்து ஐபிஎல் நடக்கிற பீரியட். You wanted the stock, the reactions and all of it? இல்லை அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு நைட்டு அவங்களோட ஐபிஎல் மேட்ச் இடையில கேப் ஆன டைமில் வி ஷாட் ஒன் நைட் வித் our own people and stuff like that. மிச்சம் நிறைய போர்ஷன் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது, தட்ஸ் அ ப்ரைவேட் ஸ்டேடியம். அங்கே வந்து கிரவுண்டு, பிச்சு, இந்த பக்கம் எல்லோரும், அப்புறம் அந்த தட் ஹோல் உள்ளுக்குள்ளே வந்து பைக் சேஸ், அதெல்லாமே பைக்கு ஒரு 5-6 சேஸ், 5-6 ட்ராவல் எடுக்க முடியுது, ஓடுறது பிடிக்கிறதுலாம் எடுக்க முடியுது. இப்போ அந்த 2 போர்ஷன் ஃபஸ்ட் செட்டு போட்டோம். அந்த 2 ரூம் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது அது வந்து ஃப்ளோருக்குள்ளே தான் பண்ணோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க வந்து ஒரு செட் ஆஃப் சேர்ஸு. ஸோ இதில் இருக்கிற விஷயம் தான் மெயின் செட்டாக இருந்து, அப்புறம் அந்த ரூஃப் டாப்பு, அதுக்கு வேண்டிய சேஸு, பைக் போகிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக போட்டோம். ஒரு என்டையர் லெங்க்த்துக்கு அரௌண்ட் 120 ஃபீட்டுக்கு அது இருந்தது. மிச்ச ஆக்ஷன் அந்த ரூஃப் டாப் ஆக்ஷன் ஃபுல்லாக அதை தான் ஷூட் பண்ணோம். அப்புறம் மேலே இந்த விழுறது கிழதுக்கெல்லாம் தனித்தனி பிட் பீசஸாக தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இவரோட பைக் சேஸு, இவரோட அந்த பைக்கு ஓட்டுறதுக்கு, ஸோ இந்த ஸ்டேடியமில் இல்லாத கொஞ்சம் மேட்டர்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிட் பை பிட்டாக பண்ணி தான் அந்த இது செட் பண்ணோம். அதே மாதிரி பிட் பை பிட்டாக பண்ணது தான் வந்து மெட்ரோ டனல் ஷூட். ஸோ டனலில் எதுவுமே ஆக்சுவல் லொக்கேஷனில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. அது மாஸ்கோவில் போய் அங்கே ட்ரை பண்ணோம் ஆக்சுவல் டனல் ஷூட் பண்ண முடியும், ஏன்னா ஃபுல் லெங்க் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறமேல்ட்டு அது இல்லை, அங்கே வந்து ஐ மீன் ஃபாசில் ஃபியூல் இல்லாத வெஹிக்கிள் தான் உள்ளே போக முடியும். இவி மாதிரி பைக்கு அதுக்கெலாம் எங்கே போகிறது? அது இந்த பைக்கை மேட்ச் பண்ணோம், நம்ம ஏற்கனவே இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து போர்ஷன்ஸை செலக்ட் போட்டோம். இந்த ஒரு ஃபுல் ரன்னிங்க்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக பண்ணது. சிஜி ஒர்க் இன் தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். அப்புறம் அந்த டனல் மேலே ஏறுறது, கீழே அந்த ஆங்கிளில் அந்த பைக் ஜம்ப் ஆகும்போது அது மேலே ஃப்ளைட் போகிறது, கண்ணாடி உடச்சிட்டு போகிற அந்த போர்ஷன் மொத்தம் வந்து செட்டு போட்டோம். ஸோ திலீப் ஆல்சோ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் டூயிங் தட். அண்ட் a lot of interaction between me and Dilip, shooting miniatures, action portionக்கு வேண்டியது விஷயங்கள் இந்த இது. So as a team it really worked as a team is what I should say. So மிச்சப்படி whatever plus or minus in creation, that is purely because of time constraint. Logistics was permission completely time constraintல ஒர்க் பண்ணப்படும். பிகாஸ் ஒரு 11 monthsல பண்ணோம். October 3rd வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் லாஸ்ட் இயர். இந்த செப்டம்பரில் வந்து படம் இவ்வளோ சீக்கிரம் ஒரு விஜய் படம் ரிலீஸே ஆனதில்லை சார். ரிலீஸ் ஆனது கிடையாது. ஆன் ஃப்ளோர் போய் ஷூட் முடிச்சு ஆன் டைமில். And every month he gave us 21 to 22 days to shoot. So our department worked completely. ஸோ மிச்சம் அவங்களுக்கு கூட வந்து பிரேக் இருந்திருக்கும்.
But art and AD's team had to work Full on. full on. Oh my god. So ஒரு டீம் ஆஃப் about 8-9 kids from my team சாக்க பிளாக்காக ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ வேறு எதுக்குமே டைம் இல்லாமல், ஃபேமிலிக்கும் டைம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ இட்ஸ் a good achievement coming from our side. We could pull off, convincingly pull off what could be. It could have been done better தான் I should say now. சார் இப்போ கோட்டோட வெற்றி எனக்கு என்ன ஒரு ஆர்ட் டைரக்டராக நீங்கள் என்ன டிரைவில் சார் ஒர்க் பண்ணுறீங்க? இதை எடுத்து ஒரு எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து ஓ வா அப்படின்னு தனியாக நோட் பண்ணி கைத்தட்டுற ஒரு விஷயமும் கிடையாது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை தனியாக எடுத்து சொன்னால் தான் ஃபெயிலியருன்ற மாதிரி தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர் வந்து அவர் பாட்டில் ஒரு மாதிரி செட்டு போடுவார். சங்கர் படங்களில் தோட்டாதர்னி ஒர்க்கு, சாபு சார் ஒர்க்கு, இப்போ உங்களது ஹோல் ஜிவிஎம் வேவ். அண்ட் தென் இப்போ மாற்றான்லாம் எனக்கு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, அந்த படத்தில் பண்ண ஒர்க்குக்கான லிஸ்ட்டு போட்டால் போத் சூர்யா ஸ்டிச் டுகெதர் த்ரூ த ஃபில்ம், அந்த என்டையர் ஃபைட் சீக்வன்ஸ், அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. வாட் டிரைவ்ஸ் யூ டு புட் இன் இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் ஜஸ்ட் லைக் I know, yeah, money is there, might be there, but what drives you to? It's not money at all. It's never money. What should be seen on screen now. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து SATS ஆஃபீஸ் பண்ணுறோம். SATS ஆஃபீஸ் is what I've been thinking for a very long time. I'll show you the design and whatever has been erected also. I think I have some few clips. Yeah. அது நிறைய ட்ரிம்மிங்கில் போயிடுச்சு. And the way it was shot also. He comes back into the office after a long time. Yeah. Nice build-up. ஒரு கம்ப்ளீட் பிளாக்ல ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் சில்வர் அண்ட் லாட் ஆஃப் இல்யூமினேஷனில் ஒரு செட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணது. விபி இமீடியட்லி லைக் தி ஐடியா. லாட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், கிளாஸ், அந்த மாதிரி ஃபீல்டில் தான் அதை பண்ணோம். ஸோ டால் கிளாஸஸ், லாட் ஆஃப் பிளாக்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், இதுதான் என்னோட மைண்டில் இருந்தது. ஸோ ஒரு ஃபுல் டெக்காக ஒரு இடம் காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாகவே வந்து சர்வர்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஏரியாவாக அவன் க்ரியேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அகோரம் சார் ஃபஸ்ட்டு வந்து ஹி கேம் இன் சாங் செட், ஃபஸ்ட் சாங் செட் விசில் போட்டு, அப்புறமேல்ட்டு வந்து SATS ஆஃபீஸ் தான் வந்தார். ஸோ அப்போ வந்து அவரே பண்ணி இப்படி யோசிச்சிங்கன்னு சொன்னார். சார் நம்மளும் டெக்னாலஜியாக காட்டணும் தான், ஐ மீன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம சீக்ரெட் சர்வீஸாக எப்போ தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாகவே டால் பில்லர்ஸும் ஓல்டு ஃபைல்ஸுமா காட்டுறதுன்னு சொல்லி தான் அது பண்ணது. ஸோ that kind of gave that the whole Mission Impossible tan also fell in place. செட்ஸ் சில இடங்களில் டேக்கியாக இருந்திருக்கு. டைம் கன்ஸ்ட்ரெயின் தான். 100% அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல பிகாஸ் we have rushed. ஸோ நிறைய இருக்குல்ல சார், we don't think of it. ஒரு பட்டன் அமுக்குனா அந்த அப்படி வரணும்ல அந்த விஜய், அந்த கடைசியில் the whole OG reveal. Every single element is either mechanical or it's the intervention of electronics, and then there's so many things involved. உள்ள அந்த க்ளோன் மேட்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கான இன்டீரியர். ஏன்னா அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் ஒரு எல்லோ ஜாக்கெட் பேக் ஷாட் ஒன்று ட்ரெய்லரில் வருது. பட் படமாக பார்க்கும்போது அது ஒரு எலிவேஷன் கிரியேட் ஆகிற இடம் இல்லை அது. ஐ திங்க் லாட் ஆஃப் த sci-fi thing and the whole விஜய்ன்ற ஒரு பர்சோனா. ஸோ அந்த டெல்லி ஹவுஸ் அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஜமா மஸ்ஜித் இருந்தது. ஜமா மஸ்ஜிதுக்கு அந்த வீடு எனக்கு பயங்கரமாக எனக்கு சிங்க் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெக்கி பண்ணும்போதே வி ஃபவுண்ட் அ ஹவுஸ் விச் ஹேட் 3 doors as the entry door. முன்னாடி ஒரு பெரிய இடம் இருந்தது. ஸோ அதில் வெறும் ஒரு ஹால் தான் இருந்தது. ஸோ அதுதான் அந்த வீடை அவர் தேவர் இன் டெல்லி அவர் குடிச்சிட்டு வர்றதெல்லாம். ஸோ அதோட ஃப்ரண்ட் அந்த கோர்ட்யார்ட் மாத்திரம் கிரியேட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் ஆடட் டு தர் ஆக்சுவல் பில்டிங். ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த எல்லா டோரும் கழட்டிட்டு அதை வந்து ஆர்ச் ஆக்கிட்டு ஸோ அந்த ஃபீல்டில் கொடுத்தோம். நிற்கிறது. அப்புறம் அவங்க வந்து வெளியே நின்று பேசுகிற இடம் வந்து அது செப்பரேட்டாக அதிலே கிரியேட் பண்ண செட்டு தான். Nice sir. Happy to have spoken to you. தயவு செஞ்சு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுங்க so that we can keep using it throughout the interaction. I'll send whatever I can. Yeah, but நான் ரொம்ப பர்சனலா ஒரு எவ்வளவோ டெக்னீஷியன்ஸ் இந்த ரங்காவோட கலரிங் பற்றி பேசியிருக்கோம். எவ்வளவோ டெக்னீஷியன்ஸ் தர்மாவோட ஆக்ஷனு,
lot of people have added. I think technicians they've been an integral part in creating a new trend or ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்டே அவங்க ஒரு ட்ரெண்டாக மாற்றுவாங்க. அவங்க கிரியேட் பண்ண அந்த ப்ரோட்டோடைப் தான் ரெஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணும். எப்படியே எங்கள் கமல் சார் ஒரு குருசேடராக இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் சைட்லேருந்து என்னென்ன புஷ் பண்ணுவாரோ, லாட் ஆஃப் பீப்புள் அந்த 24 ஃப்ரேமை ஈவென்ட்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. But what you and GVM did, sir, I think அது 10 commandments மாதிரி it's going to be there forever. You changed the way we were seen from outside Tamil Nadu. தமிழ் சினிமா மேலே இந்த பார்வை மாறினதுக்கு உங்களோட செட் ஒர்க் ஒரு மிகப்பெரிய played a huge role, sir, actually speaking. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டிஷர்ட், இந்த ட்ராக்ஸ், நீங்கள் இங்கே மாட்டிருக்கிற பென்னு, உங்கள் வாட்ச், உங்கள் டிஷர்ட்டுக்கு மேட்சிங்கான அந்த குட்டி கண்ணாடி, எல்லாமே ஒரு மாதிரி சிங்க் ஆகும். I think it's very innate ன்னு நினைக்கிறேன். You can't try and plan to be classy. I think, yeah, and something that I've learned from GVM sir, I think he allows themselves to be themselves ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்ற மாதிரி. I think that kind of changed. I think VP also like that. He gives you your space. You create what is needed. Delight to work. I really enjoyed working. Like fun. It's full on fun. That end of the day, that's what it is now. You are in the entertainment business. இங்கே சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு அது இது போயிட்டு. சார் விஜய் சார் அந்த பிளேசர்ல அந்த பாராசூட் ஜாக்கெட் ஒரு மாதிரி the film had the intent. That's why people are liking it. I think the intention was right. It might be rushed or things might have looked a little tacky and all that, but at the end of the day they are liking the OG part and they want a sequel to this, and they like the whole Prabhudeva acting as a decoy and then the whole OG thing. Illa, I mean including Vijay sir, this is my 4th film with him. I did Madurai, Adi, Jilla. அதெல்லாமே full tharamical fun. So he's the same from then till now. I've changed a bit. So whatever என்ன கேட்டார் செட்ல வந்து என்ன பேசினாரு? Generally first time அவங்க ஆஃபீஸ்க்கு ஐ மீன் இந்த வந்து பிபி சார் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு there's a hustle that saying the Vijay sir is coming. ஸோ அப்போ அந்த லுக்கு டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த யங் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் டாப்பிக்காக இருந்தது. இது டிஏஜிங் பண்ணணும், இவரை யங்காகவே காட்டணும், அப்போ தான் அது கிடையாது. அப்போ அவருக்கு இந்த டிஏஜிங் தேவைப்படுது இல்லாட்டி அப்பா கேரக்டர் வந்து இன்னும் ஓல்டாக காட்டியிருக்கும். இன்னும் ஓல்டராக காமிச்சிருக்கும். திஸ் வாஸ் லெவலில் டிஃபரன்சியேஷன் தேவைப்படுது. ஆமாம். ஸோ கொஞ்சம் ஒரு பண்ணணும்னு இன்ஃபேக்ட் தட் வாஸ் த ப்ரீஃப் இட் செல்ஃப். டிஏஜ்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் டிசைன் பண்ணோம். ஸோ எங்கூட உதய்னு ஒரு கான்செப்ட் ஆர்டிஸ்டாக இருந்தார். வி சேட் டுகெதர் அண்ட் வி காட் தட் லுக் டன். அந்த பீரியடில் வந்து இவர் திடீர்னு உள்ளே வந்துட்டு எல்லாரையும் எவ்ரிபடி நான் சைடில் நின்றுருந்தேன். ஸோ என்ன பண்ண நீங்களா ஆன்சர் ஹி டிட்ன்ட் நோ ஐ திங்க். தட்ஸ் ஆல். அண்ட் ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் செட். திடீர்னு எங்கேயாவது அப்படி உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பசங்களும் இதில் தான் வந்துட்டாங்களா, ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாங்களா, ஹவு டு யூ ஃபீல், எப்படி ஓகேயா வீட்டில், இந்த மாதிரி எது தேவையோ அவ்வளோதான். அண்ட் வாட் எவர் ஹி சேஸ் இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் ஹியூமர் இன் இட். அண்ட் தி என்டையர் க்ரூ, பி திலீப், விபி, சித், வெங்கட் எடிட்டர், எல்லோரும் அங்கே தான் இருப்போம். இட் வாஸ் ஃபன். ஸோ நாங்கள் மத்தியானத்தில் போய் தூங்கிட்டு வந்து கிரிக்கெட்லாம் ஆடிட்டு வந்து ஷூட் பண்ணுறது இல்லை. நாங்கள் பண்ணதில்லை. ஒர்க் வாஸ் சீரியஸ். இல்லாட்டி அப்படி பண்ணால் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்காது. அடுத்த செப்டம்பரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் சார். கோயிங் பேக் டு வேர் ஐ பிகேன், ஐ திங்க் பிலீவபிளாக எனக்கு சினிமாவை காட்டுறதுல ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் ஒரு பிளே ஹியூஜ் ரோல். எவ்ரி சிங்கிள் எலிமெண்ட் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற ஏன் அந்த ஃப்ளவர் வாஸ் அப்படி இருக்கணுன்றதுலேருந்து ஆரம்பிக்குது. நான் ரியலி டிட் நோ தட் யூ ஹேட் திஸ் ஒரு ப்ராப்ளம் ஏரியாவாக பார்க்குறீங்க. ஒரு படத்தில் வர ஒரு ப்ராப்ளம் கூட இன்னொரு படத்தில் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஐ தாட் பீப்புள் கீப் டூயிங் இட், பட் டிட் நோ யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். தட் ஷோஸ் I have my respects for you. Thank you so much. One more thing I wanted to say. Please. All your reviewers, art department plays an integral part in the cinema. We create the ambience to make cinema. Please talk about them, good or bad. 100%.
அது யாரும் பண்றதில்ல. You speak about music, you speak about the cameraman, you speak of the editor. We are there from start to end. Very true. Yeah. Before the film start till the, in fact, this is the only team that comes early to set and leaves late. Mostly stay all night to finish the next day's work. So if this is not recognized, then இது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. இது 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 நீங்க இது நீங்க ஷார்ட்ஸா போடுவீங்களோ என்ன போடுவீங்களோ ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ. திஸ் ஹேஸ் டு ரீச் பிகாஸ் ஐ மீன் நான் யார்கிட்டயும் போய் இதை பத்தி இது வரைக்கும் பேசினதும் கிடையாது, யார்கிட்டயும் வந்து சொன்னதும் கிடையாது. There are other departments in cinema. Costumes, nobody talks about costumes. இல்லையா? When the actor looks so good or so bad or whatever, how you want him to look, it's that designer's work that's going. Nobody even speaks about it. Correct. 24 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல சார், எல்லாத்தையுமே பேசணும் சட்டப்படி. We'll do that, sir. Thank you so much.